ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 215 நம்புவோர் வாழ்வர் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 17 முதல் 27 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பெத்தானியின் முதல் வீடுகள் அருகில் அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்பாக ஒரு சிறுவன் அவரை பார்த்துவிட்டு ஒரு சத்தம் கொடுத்தான். அதன் பின் வேகமாக கிராமத்தின் நடுப்பகுதியை நோக்கி ஓடினான். இயேசு கிராமத்தின் பாதி தூரம் சென்றபின் அங்கே அந்த சிறுவன் சிந்தனையோடு நின்றதை கண்டார். இயேசு அந்த சிறுவனை பார்த்து, சின்ன மார்க்கு, உனக்கு சமாதானம், என்னை பார்த்து பயந்தா ஓடினாய் என்று கேட்டார். சிறுவன் இயேசுவை பார்த்து, இல்லை ஆண்டவரே, நான் பயப்படவில்லை. ஆனால் நீர் வருகிறீரா என்று பார்ப்பதற்காக மார்த்தாவும் மேரியும் பல நாட்களாக இங்கே வருகிற சாலைகளுக்கு வேலையாட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உம்மை நான் பார்த்தபோது நீர் வந்து கொண்டிருக்கிறீர் என்று அவர்களுக்கு சொல்வதற்காக நான் ஓடினேன் என்றான். இயேசு சிறுவனை பார்த்து, நீ சரியான காரியத்தை தான் செய்தாய். சகோதரிகள் என்னை பார்ப்பதற்காக தங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்றார். சிறுவன் இயேசுவை பார்த்து, இல்லை ஆண்டவரே, சகோதரிகள் எதையும் ஆயத்தம் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தகவல் சொல்ல அங்கிருந்தவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை. ராபி இங்கே இருக்கிறார் என்று சொன்னபடி நான் தோட்டத்தில் நுழைந்த போது அவர்கள் என்னை பிடித்து கொண்டார்கள். நீ ஒரு பொய்யன் அல்லது முட்டாள். இனி தம்மால் புதுமை செய்ய முடியாது என்பதை இப்போது அவர் அறிந்திருப்பதால் இனி அவர் வரமாட்டார் என்று சொல்லி அவர்கள் என்னை வெளியே துரத்தி விட்டார்கள். அது நிஜமாகவே நீர்தான் என்று நான் சொன்னபோதே அவர்கள் இதற்கு முன் நான் வாங்கியிராத அளவுக்கு 2 முறை பலமாக என் கன்னத்தில் அறைந்தார்கள். என் கன்னங்கள் எப்படி சிவந்திருக்கின்றன என்று பாரும். ஒரு பசாசை பார்த்ததிலிருந்து இது உன்னை சுத்திகரிக்கும் என்று சொன்னபடி அவர்கள் என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். நீர் ஒரு பசாசாக மாறிவிட்டீரா என்று பார்க்கத்தான் நான் உம்மை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நீர் எப்போதுமே என்னுடைய இயேசுவாக, என் அம்மா என்னிடம் சொல்வது போல ஒரு சம்மனசை போல் அழகாகத்தான் இருக்கிறீர் என்றான். இயேசு குனிந்து அவனுடைய அரைபட்ட கன்னங்களில் முத்தமிட்டு, அவர்கள் இனி கடுமையாக வேதனைப்பட மாட்டார்கள். என் நிமித்தம் நீ துன்பப்பட நேர்ந்தது பற்றி நான் வருந்துகிறேன் என்றார். சிறுவன் இயேசுவை பார்த்து, நான் வருந்தவில்லை ஆண்டவரே, ஏனென்றால் அந்த 2 அடிகள் நீர் எனக்கு 2 முத்தங்கள் தர செய்தனவே என்றான். யூதா ததேயு சிறுவனை பார்த்து, என்னிடம் சொல் மார்க்கு, உன்னை வெளியே துரத்தியது யார்? லாசரின் வீட்டில் உள்ளவர்களா என்று கேட்டார். சிறுவன் யூதா ததேயுவை பார்த்து, இல்லை, யூதேயர்கள். அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். அவர்கள் நிறைய பேர் வீட்டிலும் தோட்டத்திலும் தங்குகிறார்கள். அதிகாலையில் வந்து மிகவும் தாமதமாகத்தான் போகிறார்கள். தாங்கள் தான் எஜமானர்கள் என்பது போல நடந்து கொள்கிறார்கள். எல்லோரையும் மோசமாக நடத்துகிறார்கள். தெருக்களில் யாருமே இல்லாததை உங்களால் பார்க்க முடியவில்லையா என்று கேட்டான். இயேசு சிறுவனின் கையை பிடித்துக் கொண்டு
தோட்டத்தை நோக்கி நடந்தார். சிலர் இயேசுவை கண்டதும் கிசுகிசுப்பாக பேசியது பரவியதால் பல திசைகளிலிருந்தும் பலர் விரைந்தோடி வந்தனர். யாருமே அவரை வாழ்த்தவில்லை. நண்பர்களும் கூட அவரை வாழ்த்தவில்லை. அதனால் இயேசுவும் யாரையும் வாழ்த்தவில்லை. மார்த்தா இயேசு வந்து கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து கண்டதும் இயேசுவை நோக்கி ஓடி அவரை பணிந்து வணங்கிய பிறகு அவருடைய பாதங்களில் விழுந்து அவற்றை முத்தமிட்ட அதே வேளையில் கதறி அழுதாள். உமக்கு சமாதானம் குருவே என்றாள். இயேசு மார்த்தாவை பார்த்து உனக்கு சமாதானம் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். மார்த்தா இயேசுவை பார்த்து உம்முடைய ஊழியக்காரிக்கு இனி சமாதானம் இல்லை, லாசர் இறந்து விட்டார். நீர் இங்கே இருந்திருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார். இதைவிட சீக்கிரமாக நீர் ஏன் வரவில்லை? குருவே, எங்கள் சகோதரனாகிய லாசர் உம்மை மிக அதிகமாக தேடிக் கொண்டிருந்தார். இப்போது பார்த்தீரா, நான் துக்கமாய் இருக்கிறேன். மேரி அழுது கொண்டிருக்கிறாள். அவளால் தன் மனதில் அமைதியடைய முடியவில்லை. அவர் இப்போது இங்கே இல்லை. நாங்கள் அவரை எவ்வளவு அதிகமாக நேசித்தோம் என்று உமக்கு தெரியும். உம்மிடமிருந்து எல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்போதும் கூட நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீர் கடவுளிடத்தில் கேட்கிறதையெல்லாம் அவர் உமக்கு தந்தருள்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு மார்த்தாவை பார்த்து உன் சகோதரன் மீண்டும் உயிர் தெழுவான், எழுந்திரு மார்த்தா என்றார். மார்த்தா எழுந்து நின்று எனக்கு தெரியும் குருவே, கடைசி நாளன்று உயிர்ப்பின் போது அவர் உயிர் தெழுவார் என்றாள். இயேசு மார்த்தாவை பார்த்து உயிர்ப்பும் உயிரும் நானே. என்னை விசுவசிக்கிறவன் இறந்தாலும் வாழ்வான். என்னில் விசுவாசம் கொண்டு என்னில் வாழ்கிறவன் ஒருபோதும் இறப்பதில்லை. இதையெல்லாம் நீ விசுவசிக்கிறாயா என்று கேட்டார். மார்த்தா இயேசுவை பார்த்து ஆம், நான் விசுவசிக்கிறேன் என் ஆண்டவரே, நான் இதையெல்லாம் விசுவசிக்கிறேன். நீரே கிறிஸ்து, தாமாக இருக்கிறவரான கடவுளின் மகன் என்பதையும் நீர் உலகிற்கு வந்திருக்கிறீர் என்பதையும் நீர் விரும்புகிற எதையும் செய்ய உம்மால் முடியும் என்பதையும் நான் விசுவசிக்கிறேன். இப்போது நான் போய் மேரியிடம் சொல்ல போகிறேன் என்று சொல்லி வேகமாக வீட்டுக்குள் ஓடினாள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 215 நம்புவோர் வாழ்வர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.